லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. திபேரியுஸ் சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் போந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேயா பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இந்துரேயா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கஜபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனமாரை திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். மடுமாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் நம்முடைய வாயிற்படிகளை திருவருகை காலம் சந்திக்கிறது. திருவருகை காலம் என்பது நம்முடைய மீட்பராம் கிறிஸ்துவை நம்முடைய இல்லங்களிலும் இதயங்களிலும் நாம் வரவேற்கின்ற ஒரு ரம்மியமான காலம். பல ஆண்டுகளாக நம்முடைய மூதாதையர்கள் காத்திருந்த மெசியாவை நம்முடைய இதயங்களில் ஏற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தம் செய்கிற ஒரு ஆகமன காலம். இன்று உலகத்தினுடைய பரம்பலில் 3வது உலகப்போர் என்று பேசிக் கொள்ளுகிறார்கள். நேற்றுக்கு முந்தைய தினம் ரஷ்யா தன்னுடைய 7000 மைல் வேகம் கொண்ட ஏவுகணையை மத்திய தரைக்கடலின் கிழக்கு பகுதியில் பரிசோதித்திருக்கிறது. நேற்றைய தினம் பிரான்ஸ் நாட்டினுடைய பிரதமர் மிஷேல் பார்னியினுடைய ஆட்சி நம்பிக்கையில்லாத பிரேரணை மூலம் நாடாளுமன்றத்தில் கவுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் நாட்டில் பள்ளிவாசல்களில் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தக்கூடாது என்கின்ற தடை சட்டம் எழுந்திருக்கிறது. உலகெல்லாம் அமைதியை தொலைத்து அருளொன்றுக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்ற ஒரு காலப்பகுதியில் கிறிஸ்தவர்களாகிய நானும் நீங்களும் கிறிஸ்துவின் வருகைக்காய் காத்திருக்கிறோம். இன்றைய நாளினுடைய நற்செய்தி பாலை நிலத்திலே முழங்குகின்ற ஒரு பேரொலியாக திருமுழுக்கு யோவானுடைய குரலொலியை பதிவு செய்கிறது. தாயினுடைய உதரத்திலே உருவாகின்ற பொழுதே மீட்பரை கண்டுகொண்ட இந்த குழந்தை அவர் வளர வேண்டும், நான் தேய வேண்டும் என்று தாழ்ச்சி என்ற புண்ணியத்தினால் நிரம்ப பெற்று இன்றைய நாளிலே என்னையும் உங்களையும் பார்த்து கொடுக்கின்ற ஒரு அழகான செய்தி, ஆயத்தமாக்குங்கள், பாதையை செம்மையாக்குங்கள், வழியை நெறிப்படுத்துங்கள் என்கின்ற அழைப்பாக அறைகூவலாக இருக்கிறது. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம் என்று சொல்லுவார்கள். மார்க்கம் என்றால் அது ஒரு வழி, அது ஒரு நெறி, அது ஒரு ஞான மார்க்கம், அது ஒரு பக்தி மார்க்கம், அது ஒரு அற மார்க்கம். ஒட்டுமொத்தத்தில் அது ஒரு நேரிய மாற்றம். இந்த ஆகமன காலம், இந்த திருவருகை காலம் நமக்கு கொடுக்கிற அழைப்பும் மாற்றம். அதனால்தான் கிரேக்க மீண்டெடுத்த ஹெராக்லீட்டஸ் என்று சொல்லுகிற தத்துவ ஞானி அழகாக சொல்லுவார், இந்த உலகத்திலே மாற்றம் பெறாதது, முற்றிலுமே மாற்றம் பெறாத ஒன்று உண்டெனில் அது மாற்றம் மட்டும்தான் என்று சொல்லுவார். முரண்பாடுகள் என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. முரண்கள் என்று சொல்லப்படுபவை எல்லாம் ஒரே பொருளின் இருவேறு முனைகள் என்று சொல்லுவார். மாற்றம் இந்த நாட்களில் நம்முடைய செவிப்பறைகளை சந்திக்கிறது. இது எப்படியான மாற்றம்? இது ஒரு ஆன்மீக மாற்றம். இது ஒரு சமய மாற்றம் அல்ல, ஒரு சம்பிரதாய மாற்றம் அல்ல, ஒரு சடங்கு மாற்றம் அல்ல, இது ஒரு சமூக மாற்றம்.
இது ஒரு சமூக சீர்திருத்தத்திற்கான மாற்றம். பிரியமானவர்களே, அதைத்தான் திருமுழுக்கு யோவானும் தம்முடைய வார்த்தை பிரசங்கங்கள் வழியாக, தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் வழியாக, மீட்பர் பற்றிய எதிர்பார்ப்பு சிந்தனைகள் வழியாக நமக்கு கொடுக்கிறார். திருமுழுக்கு யோவான் கொண்டு வந்த மாற்றத்தை நாம் 4 வகைகளிலே பார்க்கலாம். அவருடைய மாற்றம் சட்டம் ரீதியான மாற்றமாக இருந்தது. அவருடைய மாற்றம் நிதி ரீதியான மாற்றமாக இருந்தது. அவருடைய மாற்றம் நீதி ரீதியான மாற்றமாக இருந்தது. அவருடைய மாற்றம் சமூக ரீதியான மாற்றமாக இருந்தது. கிறிஸ்தவர்களாகிய நாம் மீண்டும் ஒரு பாதை மாற்றத்திற்காய், ஒரு பயண மாற்றத்திற்குள்ளாய் தலைப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இதயங்களை மீண்டும் ஒரு முறை உரசி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வெறுமனே கிறிஸ்தவம் ஒரு வந்து போகின்ற சடங்காச்சாரமாக இருக்கிறதா, அல்லது ஏதோ ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் 25ஆம் தேதி கூடி வந்து கும்மாளமாக கொண்டாடி ஒரு திருப்பலியோடு நிறைவுற்று போகின்ற வெற்றி சடங்காக நம்முடைய கிறிஸ்தவ கொண்டாட்டங்கள் அமைந்து விடுகின்றனவா? சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, மாற்றத்திற்கான அழைப்பு நம்முடைய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது. பசியாலே வாடுவோரில், ஆடையின்றி இருப்போரில், அமைதியை இழந்தோரில், ஆறுதலுக்காய் தேடுவோரில் நான் கிறிஸ்துவை காணவில்லை என்று சொன்னால், இந்த ஆகமன காலம் கிறிஸ்துவுக்காக நம்மை மாற்றுகின்ற காலம் ஒரு அர்த்தம் இழந்த அத்திவாரமாக, ஒரு முகவரி தொலைத்த இடமாக அது மாற்றம் பெறும். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காய் நாம் ஆயத்தம் செய்வோம். இந்த திருமுழுக்கு யோவான் அவர் வெளி உலகத்தால் விலை போனவர் அல்ல, அல்லது அடக்குமுறைகளுக்கு அடிபணிந்தவர் அல்ல, அல்லது பயம் என்கின்ற ஒரு பீதியை தன்னகத்தை கொண்டு கிறிஸ்துவின் வழியிலிருந்து பிறழ்ந்து போனவர் அல்ல. அதனால் தான் ஏரோது என்று சொல்லுகிற சிங்கத்தை அவனுடைய குகையிலேயே சந்தித்து, உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை நீ மனையாளாக கொண்டிருப்பது ஒரு சமூக சீர்கேடு என்று சுட்டி காட்டினார். தன்னுடைய தலையே துண்டாடப்படும் என்கின்ற அச்சம் அவரை ஆட்கொண்டிருந்த பொழுதும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை விமோக்ஷனும் இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சீர்திருத்தத்திற்கான வெறி இருந்தது. அதனால் தான் அவர் அந்த அநீதியை தட்டி காட்டினார், தன்னுடைய தலையை விட்டு கொடுத்தார். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இந்த ஆகமன காலத்திலே இயேசு தீவன தொட்டியிலே தன்னை உணவாக கொடுக்க போகிறேன் என்பதனுடைய ஒரு முன் அடையாளமாக பிறந்து அன்னை மரியாவுடைய மடியிலே தவழுகிற பொழுது, இதோ உலகம் உய்வதற்காக என்னையே பலியாக்க வந்தேன் என்ற அந்த இறை சிந்தனையை கொடுத்தவர் இயேசு. இன்றைய நாளிலே என்னையும் உங்களையும் பார்த்து நமக்கு கொடுக்கிற அழைப்பு, உன்னுடைய இதயத்திலே இந்த தடவை நான் பிறக்க வேண்டும், உன்னுடைய இல்லத்திலே இந்த தடவை நான் பிறக்க வேண்டும். ஜெருசலேமில் அல்ல, அல்லது மாட்டுத் தொழுவத்தில் அல்ல, அல்லது ஏதோ உன்னை விட்டு அந்நியப்படுத்தப்பட்ட ஒரு ஆலயத்தில் அல்ல, மாறாக உன்னுடைய இல்லத்தில், உன்னுடைய உள்ளத்தில் நான் பிறக்க ஆசைப்படுகிறேன். அந்த பிறப்பு அர்த்தமுள்ளவாக்குவதற்கு நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு நம்மிடம் கேட்டுக்கிட்டது பஞ்ச வர்ணனை சோதனைகள் அல்ல, பட்டாடைகள் அல்ல, பரிசு பொருட்கள் அல்ல, பட்டாசு முழக்கங்கள் அல்ல, ஒன்றே ஒன்று மாற்றம். இயேசு மீட்பர் நம்முடைய வாழ்க்கையிலே அவதரிப்பதற்கு, அவதாரம் எடுப்பதற்கு, மனுஷனாக பிறப்பதற்கு, நாமும் மீளவும் மனிதர்களாக பிறக்க மாற்றம் பெற ஒரு அழைப்பு. அதனால்தான் கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை செந்நிற ஆடையும் தலையிலே முள்முடியும் தரித்தவராய் இந்த மனுக்குலத்திற்கு, இந்த முழு உலகத்திற்கு பிலாத்து என்கின்ற ரோமைய ஆளுநன் அறிமுகம் செய்கிற பொழுது அவன் இப்படியான வார்த்தைகளை சொல்லி அறிமுகம் செய்கிறான். இதோ மனிதன் என்று சொல்லுகிறான். இன்று நாம் உலகத்திலே மனிதத்தை தொலைத்தவர்களாக, மனிதன் என்று பெயரளவில் மட்டுமே நடைபணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் மனிதன் என்றால் அவன் பண்பு நலன்களால் நிறைந்தவன், அவன் பாசத்தால் அருள் செய்யப்பட்டவன், பாசத்தால் ஆடை அணிவிக்கப்பட்டவன், அடுத்தவருடைய தேவைகளிலே கரம் கொடுத்து உதவுகின்ற ஈர இதயம் கொண்டவன். இப்படியான பண்பு நலன்களை, இப்படியான மனித நேய உணர்வுகளை இவரிலே நான் காணுகிறேன். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக, ஒரு மேல்வரி சட்டமாக, ஒரு முன் உதாரணமாக இவர் இருக்கிறார் என்றார் போல பிலாத்து இயேசுவை இதோ மனிதன் என்று அறிமுகம் செய்தார். இந்த உலகத்திலே நமக்கு கிறிஸ்து கொடுக்கிற அழைப்பும் புனிதர்களாக மாற்றம் பெறுவதற்கல்ல. இந்த உலகத்திலே கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அழைப்பும் பரிசுத்தவான்களாக உயரப்பெறுவதற்கல்ல. மனுஷனாக, மனுஷியாக நாம் மாற்றம் பெற வேண்டும். மனித பண்புகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
மரணித்து போன மனித நேயத்தை நாம் புத்துயிர் கொடுத்து உயிர்ப்பிக்க வேண்டும். இதுதான் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிற அழைப்பு. மனிதன் என்பவன் வெறுமனே உடலும் உயிரும் கலந்த கலவை அல்ல. வெறுமனே உடலும் உயிரும் கலந்த கலவை என்றால் அது வெறுமனே நடைபுண வாழ்வாக, வெறுமனே பிறந்தோம் வாழ்ந்தோம் மடிந்தோம் என்கின்ற ஒரு இருப்பு வாழ்வாக அமைந்துவிடும். மனிதம் அல்லது மனிதன் என்பவன் இவற்றையும் கடந்த ஒரு ஆன்மீக தளம் கொண்டவன், அறிவை கடந்த ஒரு ஆன்மீக தளம் கொண்டவன். ஆகவே மனிதர்களாக நாம் வாழ இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்திலே முழங்கிய ஒரு குரலாக இருந்தவர் இன்று நம்முடைய வீடுகளில், நம்முடைய வீதிகளில், நம்முடைய இதயங்களில் எதிரொலிக்கின்ற குரலாக வருகிறார். வழியை ஆயத்தமாக்குங்கள், பாதைகளை செம்மையாக்குங்கள், கரணமுரடான உங்கள் பாதைகளை, கோணலான உங்கள் பாதைகளை செம்மையாக்குங்கள், சமதளமாக்குங்கள், நேராக்குங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மீட்பராம் கிறிஸ்து உங்கள் மத்தியிலே பிறப்பார். ஆகவே இந்த திருவருகை காலத்தில் ஆன்மீக சீர்திருத்தத்தை பெற்று மனிதர்களாகவும், மரணித்து போன மனிதம் மீண்டும் நம்முடைய வாழ்வில் புத்துயிர் பெற ஆண்டவருடைய அருள் வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.